தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மகளிர் உரிமை தொகையை பத்தி தான் முக்கியமாக பார்க்க போறோம். அதுலயும் மகளிர் உரிமை தொகையை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு விதமான மக்கள். ஒரு விதமான மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க, கடந்த ஆட்சியில வாங்கிட்டு இருந்தவங்க 1,35,00,000 மேற்பட்ட மக்கள் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வாங்காதவங்க கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வாங்கல, எங்களுக்கு தகுதி இருக்குது எங்களுக்கும் கொடுங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்குமே இன்னும் வரல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு அதே சமயத்துல யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட் வந்து சொல்லப்படுது. இதுல உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இதுக்கு மேட்ச் ஆனா இந்த லிஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆனா கண்டிப்பா என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அவங்க வந்து கவர்மெண்ட் போடும் போது உங்களுக்கு கிடைச்சிரும். எப்போ போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் கடைசிக்குள்ள போடுவாங்கன்னு சொல்லப்படுது. இப்ப வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இல்ல, மகளிர் உரிமை திட்டம் வாங்குறதுக்கு இவங்களா தகுதி, இவங்க தகுதி இல்லை அப்படின்ட்டு அந்த லிஸ்ட் தான் இது. ஒருவேளை இதுல வந்து ஏதாவது கூடுதலாவோ இல்ல வந்து குறைக்கிறக்கோ பின்னாடி வந்து கவர்மெண்ட் கிட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அதையும் நம்ம அப்ப தெரிவிப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது இருந்தா உங்களுக்கு கிடைக்கும், இது இல்லாட்டினா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போது ரேஷன் கார்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான அதுக்கான ஒரு செக் பாயிண்டா வச்சிருக்காங்க. அதை வச்சுதான், ரேஷன் கார்டை வச்சுதான் மகளிர் உரிமை தொகையை வந்து வழங்கப்படுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா AAY அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு, அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களுக்கு, குறிப்பாக நிரந்தர வருமானம் இல்லாத தினக்கூலிகள், முதியோர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அரசு வழங்கும் சிறப்பு குடும்ப அட்டையாகும். இந்த கார்டு வைத்திருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் அதிகப்படியான மானிய பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இந்த AAY உடைய கார்டு இருக்கு பாருங்க, இது யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மிக ஏழ்மையான குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். 35 கிலோ அரிசியை மானிய விலையில இவங்க வாங்கி கொள்வாங்க. அப்ப இதுல விதவைகள், முதியோர்கள், நிலமற்ற கூலிகள்னா கூலி தின கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிலம் கூட இருக்காது. அது இல்லாம தினக்கூலிகள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அதிகமான பொருள் மானியம் இதெல்லாம் கிடைக்குமா, இவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு AAY இருந்தா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கன்ஃபார்மா கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. 1. 2வது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா PHH அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு. இதை வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேஷன் கார்டை. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின், அதாவது NFSA இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு வகையான ரேஷன் கார்டு தான் இந்த PHH ரேஷன் கார்டோடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து இது கொடுக்குறாங்கன்னா முன்னுரிமை குடும்பங்கள், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அவர்களுக்கு வந்து மானிய விலையில அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் நியாய விலையில் கடைகளில் கிடைக்கும், நியாயமான விலையில கிடைக்கும். அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு மாதத்துக்கு 5 கிலோ தானியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க அப்படி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு அர்த்தம். இன்னும் வந்து இதோடைய தகுதி என்னன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, வருமானம் குறைந்தவர்கள், இன்னும் வந்து மற்றும் அன்றாட உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இந்த கார்டு வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து AAY இருக்குல்ல, மிக ஏழ்மையானவர்கள் கார்டுக்கு அடுத்தபடியான கார்டு. AAY அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோமே அது ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் லெவல் வந்து PHH. இந்த கார்டுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அப்ப வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப குறைந்த கார்டு, ரொம்ப வந்து கீழ்த்தட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கார்டு தான் அந்த AAY. அதுல அடுத்தது 2வது தட்டு மக்களுக்கு PHH கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே மகளிர் உரிமையை கொடுத்துட்றாங்க. ஓகே, அடுத்து NPHH, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை அல்லாத குடும்ப அட்டை. இதுக்கு முன்னாடி பார்த்தது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை தான். இது வந்து முன்னுரிமை அல்லாத குடும்ப அட்டை, தனிநபர் முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டை ஆகும். இதை வந்து சொல்லுவாங்க. இது வறுமை கோட்டிற்கு மேல உள்ளவங்களுக்கு, அதாவது அபோவ் போவர்ட்டி லைன், பாவர்ட்டி லைனுக்கு நீங்க அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஒன்றும் வறுமையில கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த அட்டைக்கும் என்ன பண்றாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நடுத்தர வருவாய் கொண்ட குடும்பங்கள், அதாவது நம்ம சொல்லுவோம்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நடுத்தர வருவாய் கொண்ட குடும்பங்கள். அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்களால வாடகை கொடுத்துக்க முடியும், அவங்களால சாப்பாடு செலவோட பண்ணிக்க முடியும், அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனாலும் அது ஒரு நடு ஃபேமிலி. நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல தான் சேருவோம். அப்படி சொல்றாங்க NPHH. இவங்க வந்து அரசால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இந்த NPHH வச்சிருக்காங்கன்னா இவங்கனால அரிசி மற்றும் பிற பொருட்கள் வாங்கவோ அல்லது அடையாள சான்றிதழாகவோ அதை பயன்படுத்த முடியும். நீங்க வந்து அரிசியும் வாங்கிக்கலாம், இதை ஒரு அடையாள சான்றிதழா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சக்கரை கிடைக்கும், அரிசி கிடைக்கும். நம்மளாம் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை கார்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த NPHH.
இது வந்து வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா வருமானம் குறைந்தவர்கள், அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, ஆனா வருமானம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கவங்க. அந்த NPHH இருக்காங்களா அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா, அரிசி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அரிசி கார்டு வாங்குறவங்களுக்கு AAY, PHH, NPHH இந்த 3 லிஸ்ட்ல நீங்க வருவீங்களான்னு பாத்துக்கோங்க. அடுத்த சிலர் வந்து கேக்குறாங்க, NPHHல வந்து பாத்தீங்கன்னா சில பொருள்லாம் இருக்குது, எஸ் சேர்ந்து வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் NC சேர்ந்து வரும். இதெல்லாம் வரும். எஸ்னா என்னன்னா சக்கரை கார்டுன்னு அர்த்தம். NCனா என்னன்னா அவங்க எதுவுமே வாங்க முடியாது, அட்ரஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். இவங்களுக்கு கிடைக்காது. NPHHல வர எஸ்ஸும் NPHHல வர NCU இவங்க 2 எதுவும் கிடைக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துட்டோமா. அடுத்து இன்னும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கிடைக்காது. அதாவது உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது அரசு வேலை வாய்ப்பு கொண்டிருக்காங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜாபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜாபோ. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நம்ம சொல்லலாம், இங்க வேலை செய்யற தமிழகத்துல வேலை செய்யக்கூடிய எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதாவது வந்து மத்தியத்துல இருந்து நம்மளை வேலைக்கு எடுத்திருப்பாங்க. இந்த ரயில்வேல எடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு தான் சொல்லுவாங்க. ரயில்வேல வந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சில துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு. அதுக்கு கீழே வேலை செய்வாங்க சிலர். அது தமிழகத்துல வேலை செஞ்சாலும் சரி, வெளியே வேலை செஞ்சாலும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் கிடைக்கும் போது உங்களுக்கு எதுக்கு வந்து இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இல்லைன்னு இருக்காங்க. நிறைய பேர் ஏன் 60 வயசுக்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க தானே பாவம்னு கேக்குறாங்க. உங்களுக்கு வேற ஸ்கீம் தராங்க, அதுல 3000 ரூபாய் தராங்க. இதுவாது 2500 ரூபா தான் மகளிர் உரிமை தொகை, அது 3000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பத்தி ஏதாவது அறிவிப்பு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரல. அதுவும் வரும்னு சொல்லப்படுது. மகளிர் உரிமை தொகையை கொடுத்ததுக்கு அப்புறம் அது வரும்னு சொல்லப்படுது. அதனால வந்து முதியோர்கள் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. 60 வயசு தானவங்க முதியோர், அவங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் லிஸ்ட். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல இடம் இல்லை, வேற ஸ்கீம் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இதுல வந்து இடம் இல்லை. அதே மாதிரி இது இல்லாம இந்த NPHH அதுல வந்து சக்கரை கார்டும் அதுல வந்து NC கார்டு இருக்கவங்களுக்கு அனுமதி இல்லை. அது AAY, PHH, NPHH இது 3க்கும் கிடைக்கும். இப்போ இதுதான் இப்போதைக்கு வெளியாகக்கூடிய லிஸ்ட். இதுல வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எதிர்பார்க்கலாம், இதுல இல்லாதவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு முதியோர் தொகை வந்து கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எப்போ வந்து ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்மை வந்து வெளியிடுவாங்க. இப்போ வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த ஸ்கீமை வந்து பண்ணிட்டு இந்த மாத கடைசிக்குள்ளே காசு போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அதை பற்றி அப்டேட்டு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்றா போட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு செய்தி வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க.